ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் Techbrock. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் நான் இப்போ தான் அதை போடுறேன், ஓகேங்களா? சம்படி வேறு இருந்தனால. ஸோ என்னன்னா VLC மீடியா பிளேயர். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறதுல அப்போது அந்த ஓல்டு பீரியட்லேருந்து அது எல்லா லேப்டாப்ஸும் சரி, ஃபோன்லேயும் சரி, இது இல்லாமல் இருக்காது. முக்கியமாக சிஸ்டமில் இல்லாமல் இருக்காது VLC மீடியா பிளேயர். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், சவுண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அண்ட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி இருந்தால் இந்த VLC மீடியா பிளேயர் திடீர்னு இந்தியாவில் பேன் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, நானும் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், ரியலி அப்படின்றாங்க. சரி, நம்ம லேப்டாப்பில் தான் இருக்குமே பார்த்தா என் லேப்டாப்பில் இப்போ இருக்குது, அதில் எந்த பிரச்சனை இல்லை. நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சைனாவோட ஆப்பு, அதனால் இது சைனாவோட ஆப்பா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா வந்து இதில் வந்து சில அப்டேட்ஸாக கொடுக்கும்போது ஹேக்கர்ஸும் உள்ளே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியாவில் இதை பேன் பண்ணுன்ட்டு அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இதை நான் ரொம்ப பெருசாக விளக்க விரும்பல. ஸோ இதுதான் கான்செப்ட்டு, இதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ஆல்ரெடி இவனுங்க நம்ம நிறைய பண்ணிட்டானுங்க. ஸோ இதுக்கு மேலே இது புதுசாக எதனா பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், இவனுங்க இருக்க எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணலான்ட்டு ஸோ VLC மீடியா பிளேயரும் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அஃபிஷியலாக பண்ணிட்டாங்க. ஆனால் சில லேப்டாப்ஸில் சில ஃபோன்ஸில் வந்து அவைலபிள் கொடுத்துட்டாங்க, கூகுள் கிட்ட பர்மிஷன்ஸ் கேட்டு. ஸோ அதனால் கூகுள் வந்து ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சிஸ்டமேட்டிக், அதாவது லேப்டாப்பில் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த ஆன்லைன் கனெக்ஷன் சொல்லுவாங்க, இன்டர்நெட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து இந்த VLC மீடியா பிளேயரில் யாராவது ஓப்பன் பண்ணாலும் சரி, சில ஹேக்கர்ஸ் வந்து இதுலேருந்து லீக்கேஜாக இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் சின்னதாக, அந்த ஸ்பேஸ் வழியாக வந்து நம்மளோட மீடியாஸு டேட்டாஸ் எல்லாம் கன்சம்ஷன் பண்ணிப்பாங்கன்ட்டு நிறைய வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தியா இதை வந்து முதல்ல இதை பேன் பண்ணணும் அப்படின்ட்டு பேன் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்க எல்லா லேப்டாப்ஸும், ஆல்ரெடி இருந்த லேப்டாப்ஸ் வந்து இது ஒர்க்கிங் ஆகும், ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும் வாய்ப்பு கிடையாது. மேபி உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் 20 ஹவர்ஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சொல்ல முடியாது, இதுவும் பேன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பழையசாக இருக்கணும், பேன் ஆகும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் அதெல்லாம் கிளிக் பண்ண போது தான் 40 வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுன்னு நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ மாற்ற முறையை மாறுது. லவ் யூ கைஸ், பை. வேறு ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.